செல்வி 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 எங்க இருக்க செல்வி? செல்வி சுமதி, ஏ சுமதி, எழுந்துருடி. என்னம்மா? செல்வி ஏய், மாப்பிள்ளையோட குரல் கேக்குது, வா. செல்வி என்ன மாப்பிள்ள, என்ன கத்திட்டு இருக்கீங்க? மேல ரூம்ல செல்விய காணோம், அதான். செல்வி காணுமா? ஐயோ, எங்க போனா? தெரியல. சரி வாங்க போய் பார்க்கலாம். செல்வி செல்வி கண்ணே, செல்வி அம்மாடி. செல்வி 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 இங்க பாருமா, இங்க பாரு. செல்வி இங்க பாரு. செல்வி, அம்மா, மாப்பிள்ள கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாங்களே. செல்வி செல்வி கண்ணே, இங்க பாருடா. அடி இந்தாம்மா, இந்தா ஒரு ரூபா தண்ணி குடி. ஏண்டி இந்த முடிவு? ஏன் செல்வி இப்படி பண்ண? ஏண்டி புள்ள போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சா? நாங்களா இல்லையா? ஏன் உன் புருஷன் உயிரோட இல்லையா? இப்படி ஒரு விபரீதமான முடிவெடுக்க இப்படியே உனக்கு மனசு வந்துச்சு? அவ முட்டாள் இல்லடி, நான் தான். புள்ள தூங்காம இருக்கும்போது அவளை தனியா விட்டுட்டு வந்தேனே, நான் தாண்டி முட்டாள். இந்த பாவிக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாம போயிடுச்சேப்பா. ஏன் செல்வி இப்படி பண்ண? எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தானே. ஏன் என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ண? நான் என்ன தப்பு பண்ண? எப்படி செல்வி இந்த முடிவு எடுக்கணும்னு உனக்கு மனசு வந்துச்சு? கர்ப்பப்பையே இல்லாம எப்படி சந்தோஷம்? ஒரு பொண்ணால ஒரு தாயா, ஒரு நல்ல மனைவியா இருக்க முடியும்? ஒரு பொண்ணோட அடையாளமே அவளோட தாய்மை தானே சந்தோஷம். இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சந்தோஷம் உயிரோட இருக்க முடியும்? அவளுக்கு எப்படிமா இந்த விஷயம் தெரியும்? நான் எல்லா ரிப்போர்ட்ஸையும் படிச்சுட்டேம்மா. உன் கனவே இந்த குழந்தை தானே, அதுவே இப்ப போச்சே. ஒரு சின்ன ஆசை கூட என்னால நிறைவேற்ற முடியலையே. உனக்கு மனைவி இருந்து என்னால என்ன பிரயோஜனம் சந்தோஷ்? அதான் நான் இனிமே உனக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு இந்த முடிவு எடுத்தேன். வாய் மூடு செல்வி. எனக்கு அந்த குழந்தையை விட நீதான் முக்கியம். குழந்தை இல்லாம கூட வாழ்ந்துடலாம். நீ இல்லாம எப்படி வாழ்வே செல்வி? இந்த மாதிரி திடீர்னு நீ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இல்ல சந்தோஷ், நீ நல்லா இருக்கணும் தான் நான் இந்த முடிவே எடுத்தேன். முட்டாளா நீ? இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியா? நீ செத்திருந்தா உனக்கு முன்னாடி நானும் செத்திருப்பேன். அது தெரியுமா உனக்கு? சந்தோஷ், காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாள் ஒன்னா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சந்தோஷ், என்ன மன்னிச்சிரு சந்தோஷ். ஏண்டி உனக்கு நாங்க இல்ல? எங்க ஞாபகம் கூடமா உனக்கு வரல? இத பாருடா, வேணும்னு அது உங்ககிட்ட சொல்லாம இல்ல. அது சொன்னா நீ தாங்க மாட்டேன்னு தாண்டா சொல்லல. அம்மாடி, இத பாரு, ஏதாவது நாங்க தப்பு பண்ணி இருந்தா மன்னிச்சிருடா. ஐயோ பாட்டி, மன்னிச்சிரு. சந்தோஷ், இனிதான் எனக்கு குழந்தையே இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல.
ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு செல்வி. எனக்கு என்னமோ ஒரு கர்ப்பமான பொண்ண வீட்டை விட்டு நடுத்தரவுக்கு அனுப்புனதுனாலதான் அந்த சாபம் தான் நம்மள சுத்தி சுத்தி அடிக்குதுன்னு எனக்கு தோணுது. மாயாவ நம்ம கஷ்டப்படுத்த இந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு தான் சந்தோஷ் வந்து சேரும். என்ன பேசுற நீ? இல்ல இல்ல சந்தோஷ், எனக்கு வந்து கஷ்டம் எல்லாம் போதும். இனி உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மாயாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என்ன செல்வி? நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவும் கேட்டதில்ல. நான் கேக்குறது இது ஒண்ணு மட்டும்தான் சந்தோஷ். எனக்காக இது மட்டும் செய் சந்தோஷ், ப்ளீஸ். ஒரு குழந்தை எழுந்த தாய்க்கு தான் இன்னொரு குழந்தைய சுமக்கிற தாயோட வலி தெரியும். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் என்ன கேள்வி கேட்காத சந்தோஷ். உன்கிட்ட ஒரே ஒரு ஆசையா கேக்குறேன், மாயாவை தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு சந்தோஷ். போ சந்தோஷ், மாயாவை இங்க கூட்டிட்டு வந்துரு. ஆஸ்பத்திரியிலேயே மாயாவ எல்லார் முன்னாடியும் பலார்னு அரைஞ்சானே, ஞாபகம் இருக்கா? சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப என்கிட்ட நடிச்சிட்டு இருக்க. ஐயோ, இப்போ அவன் புத்திர சோகத்துல இன்னும் வெறியோட இருப்பான். அதான் வீடு தேடி நம்மள அடிக்க வந்திருப்பானோ. அறிவு, ஏதாவது செய் அறிவு. நீ பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் பலம் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன ஏதுன்னு பொறுமையாக அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். ஏதாவது துப்பாக்கி கிப்பாக்கி மறைச்சு வச்சு நம்மள பொட்டுன்னு சுற்ற போறான் அறிவு. ஐயோ, எனக்கு வயிறெல்லாம் கலக்குது. ஏய், நீ எதுக்குடி இங்க வந்த? மாயா, சொன்ன கேளு. அவ உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கா. அவ முன்னாடி நிக்காத, உள்ள போ. ஆமாண்டி, அவன் உன் மேல ரொம்ப வெறுப்புல இருக்கான். ஏதாவது பண்ணிட போறான்டி, போடி. மாயா, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பேசிக்கிறோம், நீ உள்ளே போ. அறிவு, அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. எதுக்கு வந்திருக்கான்னு கேளு அறிவு. சந்தோஷ், என்ன விஷயம்? நான் மாயாவை பார்க்க வந்தேன், அவகிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொல்லல, அவன் ஏதோ பிரச்சனை பண்ணதாண்டி வந்திருக்கான். என்ன பேசணும் சந்தோஷ்? நான் மாயா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாலாம் பேச முடியாதுப்பா. உன்னை நம்பியெல்லாம் என் பொண்ணை தனியா விட மாட்டேன். திடீர்னு பேசிட்டு இருக்கும் போதே அறைவ. நீ எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசு. ஆமா சந்தோஷ், எதுவா இருந்தாலும் எங்க கண்ணு முன்னாடியே பேசு. நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க. ஏய், என்னடி சொல்ற? உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்க என்னடி பண்றது? வாயை மூடுங்க. அங்கிள், இவங்களை கூட்டிட்டு போங்க. வாங்க.
செல்வி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னா அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். நான் சொல்லல, அவ விஷயமா தான் வந்திருப்பான்னு. என் குழந்தை போனதுக்கு அப்புறம் செல்வி எது சொன்னாலும் நான் அதை எதிர்த்து பேசினதில்லை. ஆனா அவ முட்டாள்தனமாவே பேசிட்டு இருக்கா. இப்ப செல்வி எப்படி சந்தோஷ் இருக்கா? குழந்தைய பறி கொடுத்தவ எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாதா? இல்ல, இத பார், தேவையில்லாத கேள்விலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. பாத்தியாடி திமிர? அடி வாங்கினது என் பொண்ணு. அவளே திரும்பி வந்து பேசினாலும் அவன் பேச மாட்டானா. அப்புறம் எதுக்கு இங்க வந்தான்? சரி, இப்ப என்ன விஷயமா வந்த? உன்னை செல்வி திரும்ப வீட்டுக்கு வர சொன்னா, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னடி சொல்றான்? செல்வி மாயாவை திரும்ப கூட்டு வர சொன்னாளா? வர்றதா இருந்தா இப்பவே நீ என் கூட வரலாம். செல்விய பத்தி எனக்கு தெரியும் சந்தோஷ். அவ மனசுல எந்த அளவுக்கு எனக்கு இடம் இருக்குன்னு தெரியும். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அவ எனக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பான்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு திரும்ப நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் திருந்தினதுக்கு அர்த்தமே இருக்காது. ஏற்கனவே என்னாலதான் அவளுக்கு இந்த நிலைமை. எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத வலியும் கஷ்டமும் அவ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா. செல்விக்காக நான் என் மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி செத்துட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்ல வர? அந்த குற்ற உணர்வே என்ன சாகடிச்சிடும் போல இருக்கு சந்தோஷ். இதுக்கு மேல செல்வி முகத்தை எனக்கு நேருக்கு நேரா பாக்குற சக்தி இல்ல. உங்க பக்கத்துல நான் வந்தாலே உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துகிட்டே இருக்கு. நான் விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வேணாம் சந்தோஷ், வேணாம். இதுக்கு மேல நான் அங்க வரல. செல்வி முகத்தை பாக்குற தகுதி எனக்கு இல்ல சந்தோஷ். நான் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு நீ தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடு. ஐயே, மாயா எனக்கு இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா? அவ சரியா தாண்டி பேசுறா. அக்கா, கோட்டையை பிடிக்காம நாம எப்படிக்கா கொடியேத்த முடியும்? எப்படி நாம இங்க இருந்தே ஆட்சி நடத்த முடியும்? என்னடி சொல்ற? அனி, செல்வியே நம்ம மாயாவை வீட்டுக்கு கூப்பிடுறா. இதை விட நல்ல சந்தர்ப்பம் வேற எங்க கிடைக்கும்? எலெக்ஷனே இல்லாம தேர்தலில் ஜெயிச்சா மாதிரி மாயாவுக்கு மகாராணி போஸ்டிங் கிடைக்க போகுது. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ உதறுதே. இத பார், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா இப்ப என் வீடே பத்திக்கிட்டே எரியுது. செல்விக்கு தெரியக்கூடாதெல்லாம் தெரிஞ்சு அவகிட்ட என்னால சமாதானம் சொல்ல முடியல. இன்னைக்கு காலையில கூட அவ தூக்கு மாட்டிக்க போயிட்டா. என்ன சந்தோஷ் சொல்ற? அவ கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ, போதும் சந்தோஷ், போதும். அவ பட்ட கஷ்டம் போதாதா? இதெல்லாம் வேற அவளுக்கு நடக்கணுமா? என்னாலே தாங்க முடியலையே. செல்வி இதெல்லாம் எப்படி தாங்குனா? ஐயோ செல்வி. சமையலு நாம ஸ்விட்சை தானே ஆஃப் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா ஆண்டவன் மெயினியே புடுங்கிட்டாண்டி. அப்ப இனிமே அந்த செல்வியால கர்ப்பமே ஆக முடியாது. அவ மூலமா சந்தோஷ்க்கு வாரிசே கிடைக்காது. அப்போ நம்ம மாயாவோட குழந்தை தான் எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசுன்னு சொல்லு. கடவுள் இருக்கா அறிவு, கடவுள் இருக்கான். என் நிலைமைய பாத்தியா? செல்விக்காக உன்கிட்ட வந்து நிக்கிறேன். ச்சே. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கலனாலும் என் செல்விக்காக உன்கிட்ட வந்து கெஞ்சுறேன். என் தன்மானத்தை விட நான் செல்வி மேல வச்சிருக்கிற அன்பு தான் பெருசு. நீ அவளுக்கு பிராயச்சித்தமா ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா அவளை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வா. கர்ப்பிணியான உன்னை நான் வீட்டை விட்டு துரத்துனதுனால தான்
எங்க குழந்தை செத்து போச்சுன்னு அவ முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கா. அந்த பாவம் தான் அவளுக்கு குழந்தையே இல்லாம பண்ணிடுச்சுன்னு அவ நம்பிட்டு இருக்கா. என்னால அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. உன்னை பார்க்கணும்னு சொல்றா. இதுக்கு மேல நிலைமைய உன்கிட்ட விளக்கமா சொல்ல முடியாது. அதுக்கு மேல உன் இஷ்டம். இந்த நிலைமையில கூடவா செல்வி என்ன பார்க்கணும்னு நினைக்கிறா? நீ வந்தே ஆகணும்னு நான் சொல்லல. நீ வந்தா எல்லாத்தையும் இழந்த செல்விக்கு ஏதோ ஒரு வகையில ஆறுதலா இருக்கும்னு அவன் நினைக்கிறா. நீ வர்றதும் வராததும் உன்னோட விருப்பம். ஒத்துக்கோ மாயா, ஒத்துக்கோ. ஒத்துக்கோ மாயா, அப்பதான் நம்ம சொத்தெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஏய் ஒத்துக்கோடி, என்னால இந்த கொசு தொல்லெல்லாம் தாங்க முடியல. வந்த இடத்துக்கே போயிடலாண்டி. சந்தோஷ், நான் வரேன். அப்பா, மாயா ஒத்துக்கிட்டா. இனிமே மொத்த சொத்தம் நமக்கு தான். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் செல்வி என்ன கூப்பிட்டு நான் வரலனா அப்புறம் நான் மனுஷியே இல்ல. நான் வரேன் சந்தோஷ், செல்விக்காக நான் வரேன். சந்தோஷ், மாயாவை கூட்டிட்டு வந்துட்டியா? மாயா, மாயா, நீ வந்துட்டியா? வா மாயா, உள்ள போலாம் வா. இல்ல செல்வி, வேணாம். என்ன மாயா இது, சின்ன குழந்தை மாதிரி? உள்ள வா போலாம். அங்கிள் வாங்க. மா உள்ள வாங்கம்மா. மாயா வா, உள்ள வா. வாமா, வாங்க வா. என்ன மாயா? என்ன மன்னிச்சிரு செல்வி, என்ன மன்னிச்சிடு. என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. உன் நிலைமைய கேள்விப்பட்டதும் என்னால தாங்க முடியல செல்வி. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்தேன். என்ன மன்னிச்சிடு. என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதுக்காகவும் நான் உன்னை இங்க கூப்பிடல மாயா. இனிமே நீ வாழ போற வாழ்க்கைக்காக தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். மா, உங்க ரூம் மேல அப்படியே இருக்கு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரியா நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க இதோ வந்துடுறோம். சந்தியா வா. அறிவு கொஞ்சம் நெல்லு. செல்வி மாயாவை தனியா பேசணும்னு கூட்டு போயிருக்கா. அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும், இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிரும். உட்கார் மாயா. நான் உன் கூட இருக்க தகுதியே இல்லாதவ. அக்கா, என்னக்கா உங்க பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறா? நான் மட்டும் அன்னைக்கு நீ சொல்ல போகாம இருந்திருந்தா உன் வாழ்க்கையில நடக்க கூடாத விஷயம் நடந்திருக்காதுல்ல. சரி விடு, நடக்க கூடாதது நடந்துருச்சு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? எனக்கு தெரியும் செல்வி, குழந்தை இறக்கிறது ஒரு வலினா இனி குழந்தைய பொறுக்காதுன்னு ஒரு பொண்ணுக்கு தெரியும் போது அது மரணத்தை விட பயங்கரமான வலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு நடந்திருக்க கூடாதா? என்ன பேசுற மாயா? வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு பேசுற பேச்சா இது? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என் குழந்தை இறந்ததுக்கு நான் தான் காரணம், நான் மட்டும் தான் காரணம். வேற யாரும் இதுக்கு காரணம் இல்ல. புரிஞ்சுதா? செல்வி,
நீ என்ன தப்பு பண்ண? தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வகையில முதல்ல இருந்து உனக்கு நான் செஞ்சது தப்பா கூட இருந்திருக்கலாம் மாயா. செல்வி, உன்னோட வாழ்க்கை நான் பறிச்சதுனாலதான் ஆண்டவன் என்னோட கர்ப்ப பைய பறிச்சிட்டான். செல்வி, அப்படிலாம் சொல்லாத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல மாயா, அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமாதான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். தப்பு செஞ்சது நான், பிராயச்சித்தத்தை தேடுறது நீயா? நீ ரொம்ப நல்லவ. நீ இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல மாயா, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ இனிமே இங்கதான் இருக்கணும். யாரு திட்டினாலும் சரி, யாரு என்ன பேசினாலும் சரி, ஏன் சந்தோஷே கோவத்துல உன்னை போக சொன்னாலும் சரி, நீ போக கூடாது. இது நீ வளர்ந்த வீடு தானே, உன் வீடு தானே. நீ சுமக்கிறது சந்தோஷோட குழந்தை தானே. செல்வி, அது நல்லபடியா பொறுக்கிற வரைக்குமாவது நீ என்னை விட்டு போக கூடாது மாயா. இந்த வீட்டை விட்டு நீ போக கூடாது. ஒத்துக்கோ மாயா, ஒத்துக்கோடி. நான் இங்க இருந்தா வீணா பிரச்சனை தான் வரும் செல்வி. வேணாம், நான் உன்னை அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன். ஆனா இங்க தங்க மட்டும் சொல்லாத. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. இனி உனக்கு என்ன நடந்தாலும், எந்த பாதிப்பு வந்தாலும் என்னால தாங்க முடியாது செல்வி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஐயோ, சொர்க்கமே இறங்கி வரும்போது இவளே எல்லாத்தையும் சொதப்புறாளே. மாயா, நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது. உன் குழந்தைய நீ நல்லபடியா பெத்தெடுக்கும் போதுதான் உனக்கு புரியும். இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல. இல்ல செல்வி, எல்லாத்தையும் இழந்தவ மாயானா. இனி நான் அக்கறை எடுத்துக்கிறதுனாலும் அன்பா எடுத்துக்கிறதுனாலும் எனக்கு இருக்கிறதெல்லாம் நீயும் உன் குழந்தையும் மட்டும்தான். அந்த சந்தர்ப்பத்தை கூட நீ எனக்கு கொடுக்க மாட்டியா? நீ குழந்தைய பெத்தெடுக்கும் போது உன்னை பத்திரமா பாத்துக்கிற அந்த சின்ன அதிர்ஷ்டம் கூட எனக்கு இல்லையா? நீ கூட என்ன தனியா விட்டுட்டு போறியா மாயா? ஐயோ இல்ல செல்வி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இனி உன்னை தனியா விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சத்தியமா நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல? என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை விட்டு இனிமே விலகி போக மாட்டேன் செல்வி. இது சத்தியம்.